Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான கோயம்புத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகா, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீட்டாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசி 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன், அதனால 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசி பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை போட்டிருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.